மாதிரி இன்னொரு விஷயம் எஸ்ஐஆர் அப்படின்னு திருடவும் முடியாது, தொட்டு பார்க்கவும் முடியாது. அப்படி மீறி திருடினா நிச்சயமாக தமிழ்நாட்டில் தேமுதிக தலைமையில் மாபெரும் மக்கள் புரட்சி வெடிக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்றேன். ஏன் நான் சொல்றேன்னா உண்மையா சொல்றேன். கோபம் மனசுல அவ்வளவு வேதனை. எங்க பார்த்தாலும் மணல் கொள்ள, கனிம வள கொள்ள, மலைகள் கொள்ளை, மரங்கள் கொள்ளை, இப்படி தானையே கொள்ளையடிச்சு சூறையாடிட்டு இருக்கீங்க. வெள்ளையனே வெளியேறு வெளியேறிட்டு இன்னைக்கு கொள்ளையர்கள் கையில நாட்டை கொடுத்துட்டு போயிட்டாங்க நம்ம உண்மை தலைவர்கள், நம்ம கேப்டன் உட்பட. சரி, என்னதான் நடக்குதுன்னா 2G ஊழல்ல காத்தையும் திருடினாங்க. இங்க இருக்கிற மணல கூட கனிமவளம், இங்க இருக்க ஆழமலையை கூட உடைக்கிறதுக்கு ஜேசிபியை கொண்டு போனவங்க தான் இவங்க. வரலாறு நமக்கு தெரியாதா? ஒட்டுமொத்த மக்கள் வந்து ரோட்ல உட்கார்ந்த பிறகுனா அங்க மானமலை ஆழமலையா இருக்கு. இல்லைன்னா இல்லாத மலையை இந்நேரம் கொடா முழுகி அதையும் முழுகி இருக்கும். இப்படி எல்லாம் திருடுறீங்களே, அப்படி என்னதான் நீங்க மட்டும் 1000 வருஷம் வாழ போறீங்களா? அதுவும் ஒரு சான் வயதுல உங்களுக்கும் ஏன் அப்படி கொள்ளையடிச்சு கொள்ளையடிச்சு என்னத்தான் கொண்டு போறீங்க? தலைவர் சொன்ன மாதிரி செத்த 6க்கு 3 தான் அண்ணா கொடியை விட இதுல என்ன ஊழல் ஊழல் ஊழல்? ஏன் பாரத மக்களுக்கு இன்னைக்கு நல்லது செஞ்சா என்ன? இன்னைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க நம்ம ஜனங்க. படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, அது மட்டும் இல்லை பெண்களுக்கு பாதுகாப்பு, எல்லா இடத்திலும் தொழிற்சாலைகள், விவசாயம் நல்லா இருக்கணும். இலவசமா கொடுக்கிறீங்களா? 2 விஷயம் பண்ணுங்க, மக்கள் வரவேற்பாங்க. ஒண்ணு கல்வி, இன்னொன்னு மருத்துவம். முற்றிலும் இலவசமாக்குங்க. மற்றதெல்லாம் நீங்க எவ்வளவோ வசூல் பண்ணுங்க. மக்கள் யாரும் உங்ககிட்ட கொடுங்கன்னு கேட்கறது, நீங்களா கொடுக்குறீங்க, வாங்குறாங்க. அதை வச்சு மக்களை ஏமாத்துறீங்க. ஒரு ஓட்டுக்கு 500 கொடுத்து 5 வருஷத்தை திருடுறீங்க. இதெல்லாம் எப்படி நியாயம்? எப்படி நியாயம்? அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு உரிமை ஓட்டு. இந்த ஒற்றை விரல் புரட்சியில தான் இங்க மாற்றத்தையே நீங்க உருவாக்க போகிறீர்கள். அந்த ஓட்டையை இவங்க திருடுறாங்கன்னா அன்னைக்கு சொல்ற உண்மையில் மக்கள் புரட்சி தமிழ்நாட்டில் வெடிக்கும் வெடிக்கும் வெடிக்கும். அதனால உங்க ஓட்டு உங்கள் உரிமை. ஒரு ஒற்றை விரல்ல நாம புரட்சியை செய்வோம். மாற்றம் ஒன்றுதான் நம் நாட்டில் மாறாது என்பதை நீங்கள் அனைவருமே உருண்டி நினைச்சு பார்க்கணும். இங்கே பின்னாடி தலைவர் சிரிச்சுக்கிட்டே இருக்காரு. அவரை சுத்தி ஒரு ரதம் இருக்கு, பாத்தீங்களா? தெரியுதா உங்களுக்கு ரதம்? கேக்கு மரத்தில் செஞ்ச ரதம் தெரியுதா தலைவரை சுத்தி? அதுதான் தலைவருக்கு இலங்கை தமிழர்கள் செய்து அனுப்பிய ரதம். அது என்ன? நம்ம நாட்டுல எல்லா அரசர்களையும் நாம பார்த்திருக்கோம். சேர, சோழ, பாண்டிய, பல்லவ மன்னவர்கள் ஆட்சி செய்த பூமி தமிழ்நாடு. அதற்கு பிறகு எத்தனையோ தலைவர்கள், எத்தனையோ ஆட்சி மாற்றங்கள். ஆனா ஒரு வரலாறு இது வரைக்கும் யாருக்காவது இருக்க கொஞ்சம் யோசிங்க, வரலாறு கத்துக்கள். எந்த அரசர்களுக்காவது, எந்த முதல்வருக்காவது, எந்த ஆட்சியாளருக்காவது மக்கள் ரதம் செஞ்சு பரிசா கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்களா? ஆனால் நம்ம தலைவருக்கு கொடுத்திருக்காங்க. யார்? இலங்கையில் வாழும் தமிழர்கள். அந்த தமிழ் பற்று மிக்க நம்ம தமிழர்கள் செய்து அனுப்பியதா அந்த ரதம். அதுதான் நீங்க எல்லாம் பார்க்கணும் சொல்லி தலைவரும் நம்ம கூட வரணும்னு சொல்லி இந்த ஐடியாவே பண்ண. தமிழ்நாடு முழுக்க அவருடைய ரத யாத்திரை மக்கள் பார்க்கணும். அவருடைய ரதத்தை, மக்களை விரும்பிய தலைவரை நீங்க பார்க்கணும்னு சொல்லிதான் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க நாம ரத யாத்திரை வரும். கடையே வள்ளல் பார்த்திருக்கிறோம். பாரி கூட தன்னுடைய தேவைதான் முல்லைக்கு கொடிக்கு சுத்தி விட்டு போனார் வேலைக்கு. ஆனா 8வது வள்ளல் புரட்சி தலைவர், 9வது வள்ளல் புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு மட்டும்தான் தமிழர்களால் ஒரு அன்பு பரிசு தரப்பட்டிருக்கின்ற இது வரலாறு. இந்த மதுரைக்கு கிடைத்த பெருமை தான்
இந்த வரலாறு நான் பெருமையோடு நீங்க நடத்த சொல்றேன். நம்ம எலெக்ஷன் முடிச்ச பிறகு தலைமை கழகத்தில் இந்த ரதம் அங்க வைக்கப்படும். நீங்க கேப்டன் ஆலயத்திற்கு வருபவர்கள் எல்லாம் அங்கு வந்து பார்க்கலாம் என்பதையும் சொல்றேன். இங்க இருக்கிற எல்லாரும் கேப்டன் ஆலயம் வந்திருக்கீங்களா? எல்லாரும் வராதவங்க மட்டும் கை தூக்குங்க. யாரெல்லாம் வரலையோ அவங்க மட்டும். பெண்கள் தான் கொஞ்சம் பேர் எல்லாம் கை தூக்குறீங்க, கொஞ்சம் ஆண்களும் கை தூக்குறீங்க. ஒண்ணு கவலைப்படாதீங்க. எங்க மாவட்ட செயலாளர் அண்ணன் கணபதி முன்னாடிதான் உட்கார்ந்து இருக்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு பஸ் நான் வைக்க சொல்றேன். புரியுதுங்களா? மதுரை டு கேப்டன் ஆலயம். சரிங்களா? அந்த மதுரை மண்ணின் மைந்தர நம்ம ஆலயத்தை நீங்க எல்லாரும் வந்து ஒரு வாட்டி பார்க்கணும். உங்களை பத்திரமா அழைச்சிட்டு போய் உங்களை உபசரிச்சு உணவளிச்சு உங்களை மீண்டும் திருப்பி பத்திரமாக மதுரையில் உங்க வீட்டில் கொண்டு வந்து சேர்க்கும் வரை மொத்த பருப்பு நாங்கள் ஏற்றுக்கிறோம். இங்க நான் வந்து என்ன வரவேற்க மழை வந்தாலும் ஒருத்தரும் போல. நீங்க சென்னைக்கு வாங்க, உங்க மருமக அங்க உங்களுக்காக நிற்பார். உங்களுக்காக நான் அங்க நிற்பேன். உறுதி இது, வார்த்தை இது, உண்மை. நீங்க வரணும். உங்களை அன்போடு நான் வந்து அத்தனை பேரை வரவேற்று உங்களுக்கு உணவளிச்சு உங்க கூட போட்டோ எடுத்து தலைவர் கோயிலையும் பார்த்து ரதத்தையும் பார்த்து நீங்க எல்லாரும் பத்திரமா திரும்பி வருவதற்கு நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால பாண்டிய மன்னருக்கும் திருமலை நாயக்கருக்கும் சொல்லுங்க. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாங்க. அரக்கங்கள் அழிஞ்சு உழைப்பாளிகள் வாழ்ந்ததாக வரலாறு இருக்கணும். அதுல மாற்று கருத்தே கிடையாது. கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி நமது விவசாயி தான். அதனால என்னைக்கு விவசாயமும் தொழிலும் உழைப்பாளர்கள் வாழ்ந்தாங்களோ அன்னைக்கு தான் தமிழ்நாடு வாழ்ந்ததாக இருக்கும். இதை உங்க அந்நியா இல்ல, உங்க அம்மாவா, உங்க மருமகளா, உங்க வீட்டு பொண்ணா இந்த நேரத்தில் உங்ககிட்ட சொல்றேன். நிச்சயமாக நாம் வெல்வோம், சாதனை படைப்போம்.